ஹாய் பார்ட் 1 வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போது ரீயூசபிள் புக் இதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் வரப்போகுது. ஓகே, இதில் ரேப்பர்லேருந்தே கண்டென்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்ட் 1ல் இருக்கிற ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் இருக்கிற 16 பேஜஸ்மே ரீயூசபிள் தான். திக்கு போர்ட் புக்கு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். எல்லா பேஜஸ்மே ரீயூசபிள். நார்மல் ஸ்கெட்ச் பென், ஜெல் பென், இங்க் பென் எதில் வேணாலும் எழுதலாம். ரீஃபில் பென், பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணாதீங்க, அழிக்க முடியாது. நார்மல் பனியன் கிளாத் இல்லை காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சாலே போதும், ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் சில பிக்சர்ஸ் இருக்கும், அதுக்கான பிகினிங் சவுண்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் மட்டும் ஃபில் பண்ணாலே போதுமானது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர்ஸ்க்கான நேம் கொடுத்துருக்கோம். ஆம்புலன்ஸில் ஏ மிஸ்ஸிங், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் கேபேஜ், இதில் சி போட்டால் இந்த வேர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் ஒவ்வொரு வேர்டுக்கும் அதோட பிகினிங் சவுண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற வேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கூட நிறைய அந்த மாதிரி பிக்சர்ஸோட இனிஷியல் லெட்டரை மிஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்குமான நேமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபில் பண்ணுங்கள். இதில் செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிக்சருக்கும் 3 நேம்ஸ் இங்கே இருக்குது. அந்த ஒவ்வொரு நேமில் எது இந்த பிக்சர்ஸ்க்கான சூட்டபிளான நேம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இங்கே ஃபில் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள், இந்த பிக்சருக்கான கரெக்டான நேம் கேக். பிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்பெல்லிங் இங்கே எழுதிக்கலாம். அவ்வளோதான். இது பிகினிங் லெட்டரோட சவுண்டை பேஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்போம். இதில் கான்சனண்ட்டும் இருக்கலாம், வவலும் இருக்கலாம். எல்லாமே சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுகிற வேர்டோட பிகினிங் சவுண்ட் கான்சனண்ட்டாக வவலாக அதை நீங்களே திங்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிக்சரோட கரெக்ட் நேம் ஃபில் பண்ணால் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடும். இதே போல் நீங்கள் வேறு நிறைய பிக்சர்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்களுமே சில வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சம் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பேஜில் சில வேர்ட்ஸ் இருக்குது. இதில் வவலில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸும் இருக்குது, கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸும் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் கொடுத்துருக்கோம், இந்தியா. நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், ஆக்ஸ், AXE. அதே போல் என்வெலப். இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அதே போல் கான்சனன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ், வயலின். ஒவ்வொரு வேர்டுக்குமான கரெக்டான ஸ்பெல்லிங் நீங்கள் பார்ட் 1 புக்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் எழுதிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும், 5 பிக்சர்ஸ். அதில் ஒரே ஒரு பிக்சர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். 4 பிக்சர்ஸ் வந்து காமனாக ஒரே லெட்டரில் பிகினிங் சவுண்ட் ஒரே லெட்டரில் இருக்கும். ஒரு பிக்சர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். இதில் எல்லாமே சியில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பிக்சரோட நேம் மட்டும் ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. அதை மட்டும் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். அதே போல் இதில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த பிக்சர்ஸோட நேம் தெரியலன்னா புக்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் வேறு செட் ஆஃப் பிக்சர்ஸ் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதோட பிகினிங் சவுண்ட் வவலாக கான்சனண்ட்டாக, வவலாக இருந்தால் வி போடணும், கான்சனண்ட்டாக இருந்தால் சி போடணும். எத்தனை வவல் எத்தனை கான்சனண்ட் அதை மட்டும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பியில் பலூன், பி கான்சனண்ட் 1 2 3 வவல்ஸ், 4 கான்சனன்ட்ஸ். இதே போல் ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் எழுதிட்டு அதோட பிகினிங் சவுண்ட் என்ன, எத்தனை வவல் இருக்குது, எத்தனை கான்சனண்ட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கான்செப்ட். இதில் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சென்டென்ஸும் கரெக்டான ஒரு ஆன்சரை கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஆன்சர் ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து there are 28 alphabet in English language. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் ராங். அப்போது ஃபால்ஸ் ஆன்சராக இருந்தால் F போடுங்க, கரெக்ட் ஆன்சராக இருந்தால் T போடுங்க. T ஃபார் ட்ரூ, F ஃபார் ஃபால்ஸ். இதில் கரெக்ட் ஆன்சர் எது அப்படிங்கிறத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ராங் ஆன்சரை அண்டர்லைன் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். A is the first letter in English alphabet. இது வந்து கரெக்டான ஆன்சர், அதனால் T போட்டிருக்கு. ஆல்ரெடி இங்கே எழுத வேண்டியது எதுவும் இல்லை. Y is the last letter in English alphabet. ஆக்சுவலி இந்த ஆன்சர் ராங். ராங்காக ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபால்ஸ், அதனால் F போடுங்க. கரெக்ட் ஆன்சர் Z. Z தான் லாஸ்ட் லெட்டர். அப்போது
ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் அதோட கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, முன்னாடி பார்ட் 1 புக்கில் இருக்கிற கண்டென்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஆக்டிவிட்டி தான் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதனால் புரியும். சப்போஸ் இதில் எதாவது ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த புக்கில் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்கும். அதுக்கான நேம்ஸ் இங்கே எதுவும் க்ளூவாகவும் இல்லை. ஆல்ரெடி பண்ண ஆக்டிவிட்டீஸில் க்ளூ இருக்கும். இதில் எந்த பிக்சர்ஸ்க்கும் நேமே கொடுக்கல. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அதோட நேமை ஃபில் பண்ணணும். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கான நேமை நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ராப்பராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் டாக், DOG டாக், கைட், KITE கைட், அந்த மாதிரி ஸ்பெல்லிங்கை ப்ராப்பராக சொல்லிவிட்டு எழுதுங்க. அதோட பிகினிங் சவுண்ட் வவலா கான்சனண்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். வேறு செட் ஆஃப் பிக்சர்ஸ் எடுத்தும் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்டிங் வேர்ட்ஸ், இங்கே A to Z சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் 3 வேர்ட்ஸ் வரும். இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஆல்ரெடி இங்கே 2 எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். தேர்டாக நீங்கள் ஒன்று எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். C, கேபிட்டல் C அண்ட் ஸ்மால் c, இது கான்சனன்ட், அதனால் C போட்டுக்கலாம். வவலாக இருந்தால் V போட்டுக்கலாம். C, கேஷ். ஆல்ரெடி இங்கே இருக்கிற வேர்ட்ஸே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு வேர்ட்ஸ் எதோ தெரிஞ்சாலும் அந்த வேர்ட்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை இங்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் எழுதிக்கலாம். A to Z உங்கள்கிட்ட 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு முறை எழுதும்போது வேறு வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 5 டைம்ஸாவது இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். இந்த பேஜில் சால்வ் த பசில்ஸ், ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் சால்வ் த பசில்ஸ் பார்த்துருக்கோம். இதில் 2 பிக்சர் இருக்கும். ஒவ்வொரு பிக்சருக்கும் காமனாக ஒரு லெட்டர் நம்ம மிடில் கொடுத்துருக்கோம். அடுத்த 2 லெட்டர் நீங்கள் ஃபில் பண்ணால் இந்த பசில் சால்வ் ஆகிடும். எக்ஸாம்பிள் பஸ், பன், BUN, BUS. ஓகே, அதே போல் ஒவ்வொரு பிக்சர்ஸோட நேமும் நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக ஃபில் பண்ணும்போது இந்த பசில்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் 2 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதில் காமனாக இருக்கிற லெட்டர் வச்சு ஒரு பசில் க்ரியேட் பண்ணுங்கள். அதை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வேர்டுமே காமனாக ஒரு லெட்டர் மட்டும் வர மாதிரி பசில் செட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இன்ஃபேண்ட், இன்செக்ட், இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸுக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. இதில் 8 செட் ஆஃப் பசில்ஸ் வரும். ஒவ்வொரு பசில்லையும் 6 வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ Bயில் ஸ்டார்ட் ஆகிற 6 வேர்ட்ஸ், இந்த பசிலில் எல்லா லெட்டர்ஸுமே Bயில் தான், எல்லா வேர்ட்ஸுக்குமே Bயில் தான் ஸ்டார்ட் ஆகும். பஸ், பன், பட், பேட், போட், பர். ஓகே, இதில் பன், பட், இது மாதிரி நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த நேமை இங்கே எழுதினா போதும். இதே போல் மற்ற வேர்ட்ஸுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா பசிலையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். Bயில் ஸ்டார்ட் ஆகிற 6 வேர்ட்ஸ், Dயில் ஸ்டார்ட் ஆகிற 6 வேர்ட்ஸ், Hயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ், தென் N, S, W, Y, இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்லேயும் 6 வேர்ட்ஸ் வரும். அதோட நேம்ஸ் இங்கே இருக்கும். அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம சைட் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இதில் சில சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர். இதில் இருக்கிற சைட் வேர்ட்ஸை நீங்கள் இங்கே 2 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் தனியாக பிரித்து எழுதுங்க. 3 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் அண்ட் 4 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபில் பண்ணால் போதும். ஸ்பெல்லிங் இங்கே இருக்கும். நிறைய சைட் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சென்டென்சஸில் நிறைய சைட் வேர்ட்ஸை நம்ம அடிக்கடி ரீட் பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் அட்லீஸ்ட் 2 to 3 சைட் வேர்ட்ஸ் கூட வரலாம். அதோட ஸ்பெல்லிங் பார்த்ததுமே நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நிறைய சைட் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிறது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா சைட் வேர்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிக்சரோட சென்டென்ஸுக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். இந்த சென்டென்சஸ் ஒவ்வொரு பிக்சருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதை எந்த சென்டென்ஸ் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. இதில் த ரேட் இஸ் இன் த கப், அந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் சென்டென்ஸ் எதுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. ஓகே, 4 லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். மற்ற இந்த பிக்சர்ஸுக்கும் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். இன்னும் சில எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் ப்ராக்டிஸும் ட்ரை பண்ணலாம். இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் 2 பிக்சர்ஸ் வரும்.
இந்த பிக்சர்ஸ்க்கு 8 வேர்ட்ஸ், இந்த பிக்சருக்கு 8 வேர்ட்ஸ். இதில் சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கோம். இதில் சூட்டபுளான வேர்ட்ஸை நீங்கள் இதிலேருந்து பிக் பண்ணிட்டும் எழுதிக்கலாம், இல்லை நீங்களே ஓனாகவும் சில வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம், ரெயின்போ. இதில் நீங்கள் இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ இதில் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் ட்ரீ, மவுண்டைன், வாக். நீங்கள் வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த பிக்சருக்கு 8 வேர்ட்ஸ், இந்த பிக்சருக்கு 8 வேர்ட்ஸ். இன்னும் நீங்கள் நிறைய இதே போல் சில பிக்சர்ஸையும் உங்கள் புக்கில் இருக்கிற பிக்சர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வேர்ட்ஸ் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் ஆன் தி ஹோல் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த 2 பார்ட் 1 நார்மல் புக் அண்ட் ரீயூசபிள் புக்கில் ஆல்ஃபபெட் பற்றின கிளியர் நாலேஜ் கிடைக்கும். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், சீக்வன்ஸ் ப்ராக்டிஸ், வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ், அதோட ஷேப், சவுண்ட், அதுக்கான வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாம் பார்ட் 2 புக்கில் என்ன கண்டென்ட் வரப்போகுதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நாங்கள் கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் 3 to 5 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. ரீடிங் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.